வணக்கம் சொல்றேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க நிக்கிற இடம் ஒரு நாங்க மண் எடுக்கிற வழக்கமான மண் எடுக்கிற இடத்துல நிக்கிறோம். இந்த நிகழ்வை எங்களோட புலம்பெயர்ந்த மக்களை காட்டுவோம்ன்ற ரீதியில பாருங்க எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பாருங்க. நீங்க என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க? முதல்ல அனைவருக்கும் புதிய காலை வணக்கம். என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ காணொலி பரித் சந்திரன் என்ற யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் பார்வையிடக்கூடிய வகையில் இருக்கும். இந்த தளத்தை ஆரம்பித்து சொற்ப காலமாக இருந்தாலும் குன்னகையில் நடைபெறுகின்ற அனைத்து வேலை திட்டங்களையும் இந்த சேனலூடாக நீங்கள் காணலாம். நீங்கள் இப்போதான் புதுசாக இந்த சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமர்த்தி அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து மண் ஏற்றுற இடம். அந்த இவ்வளோ மண்ணை நேற்று நாங்கள் போர்ட்காட் பகுதிக்கு அனுப்பிக்கொண்டிருக்கோம். நேற்றைய தினத்திலிருந்து இந்த வேலை திட்டம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ நாளும் மழை காரணமாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் வந்து உடனடியாக ஆரம்பிக்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது வெயில் காலம் ஆரம்பிக்கின்றபடினால் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இது வந்து மணல் ஏற்றுகின்ற இடம். இதிலிருந்து டிப்பர் மூலம் எங்களுடைய போர்ட்காட் பகுதிக்கு மண் செல்கின்றது. இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக நாங்களுடைய போர்ட்காட் பகுதியில் பறிக்கப்பட்ட மணல்கள் அல்லது அதை சமப்படுத்த அதாவது நிலத்தை நாங்கள் சமாந்திரமாக்கும் வேண்டிய வேலை திட்டங்களும் இருக்கின்றது. எல்லா வேலை திட்டத்தை நாங்கள் இந்த வீடியோ சேனல் அதாவது பரிசந்திரன் என்ற வீடியோ தளத்தினூடாக நீங்கள் பார்வையிட. நேற்றைய தினம் 50 லோட் மணல் இறக்கி இருக்கோம். நேற்றைய தினம் நாங்கள் 50 லோட் மணலை வந்து நாங்கள் பறித்திருக்கோம். இன்றைய தினம் 30க்கும் மேற்பட்ட லோட்டுகள் இதுவரைக்குமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக எங்களுடைய வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை அறிய தருகின்றோம்.
வணக்கம் சுரேன். வணக்கம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு காலையில நாங்கள் என்ன வேலை திட்டத்தை செய்ய பலிக்கிட்டு நாங்கள் இந்த போட்ஜாட்டுக்கு வந்து மேலதிகமாக மண்ணோட பறிச்சு வந்துருக்கோம். என்னன்னு சொன்னா இந்த மழையை பெஞ்சோட இந்த நாங்கள் போட்ட மண்ணுகள் எல்லாம் நல்லா ஆழமாக இறங்கிட்டுது. ரெண்டபடியாக இதை வந்து மேற்கொண்டு நாங்கள் மண்ணுகளை போட்டு தான் சமப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு வந்து ஏராளமான ரோட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 80-90 ரோட்டுக்கு மேலே கிடக்குது. இன்றைக்கு நேற்றும் இன்றைக்கும் சேர்த்து தொடர்ந்து நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்போம். என்று சொன்னால் இந்த நிலத்தை வந்து நாங்கள் உயர்த்த வேண்டி இருக்குது. ஏன்னா மற்ற இடத்தையும் கூட இதை பார்த்தா கொஞ்சம் பள்ள கையாக இருக்கின்றபடியா அதை போட்டு நாங்கள் செய்தால் தான் சமதரியாக. உண்மையில் நாங்கள் புலம்பெயர் மக்களுக்கு நன்றி சொல்லணும். விசேட விதமாக உங்களுக்கு அதாவது சந்திரன் சொன்னால் ஒரு தனி மரமான் என்று, அதாவது என்னென்னு சொன்னால் அவற்றை வேலையேண்டு இல்லை, இது வந்து எங்களுடைய புறநகர் மக்களுக்காக தனி மரமான் என்று உழைக்கிற ஒரு வேலை திட்டம். இதை வந்து எவராலும் செய்ய முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல வருடத்துக்கு மேலாக இது பேச்சு பொருளாக இருந்த ஒரு விஷயம். ஒரு அரசாங்க ரீதியாகவே இதை முன்னெடுக்கலாக ஒரு விஷயத்த வந்து அந்த வந்து தனியாக நின்று இதுக்காக 2-3 பேரும் இளைஞருக்கு இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து செய்து அந்த வெற்றிகரமாக அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் தான் முதல்ல நன்றி சொல்லுவோம். இப்படி ஒரு மக்கள் மீது, அதாவது எங்களோட ஊர் சார்ந்து செயற்படுற ஆட்கள் வந்து கூட ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் இருந்து இந்த வேலை திட்டத்துக்கு பல பேர் வெளியிடங்கள்லேருந்து சில பேர் ஊக்குவிப்பு தந்திருக்க, சில பேர் இதை வந்து மழுங்கடிக்கிற விதமாக இப்படி அதுங்களுக்கு எந்தவித சவாலையும் எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் இப்போ இருக்கோம். சொன்னால் இது வந்து எங்களோட தனிப்பட்ட வீட்டு வேலையோ ஒன்று மட்டும் இல்லை, எங்களோட ஊருக்காக எங்களோட ஊர் சுத்தமாக இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற விடயம் இந்தியான் வேலை திட்டம் இப்படி நடந்துருக்கு. தொடர்ந்து இவ்வாறான காணொலிகளூடாக, தொடர்ந்து இந்த வீடியோ காணொலியூடாக இந்த வேலை திட்டங்களை நாங்கள் தருவோம். இந்த நாங்கள் யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், பரிஸ் சந்திரன் சொல்லி. அந்த யூடியூப் தளத்திலூடாக இந்த வேலை திட்டங்களை நீங்கள் மீண்டும் ஒரு வீடியோ காணொலியாக உங்களை சந்திப்பதில் புலம்பெயர்ந்த மக்களும் இந்த வீடியோ காணொலியை பாருங்கள். இந்த யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னென்னு சொன்னால் இந்த வேலை திட்டங்கள் எல்லா இடத்தையும் தெரிய வர வேணும். மற்றது வந்து இங்கே ஊருக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றது நீங்களும் அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காகவே அதை இலகுபடுத்தும் விதமாக இந்த யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். பரிஸ் சந்திரன் என்ற பேரில் இதை வந்து மீண்டும் ஒரு வீடியோ காணொலியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.